தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன். தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே பறந்து தாரணிக்குள்ளே நடக்கிறேன். ஓய்வில்லாத என் பிறப்பு மீண்டும் மீண்டும் யார் பொறுப்பு? உன்னையன்றி வேறு காண்கிறேன். ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை என்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன். கண்ணதாசன் தமிழுக்கு தந்த பெரிய கொடைகளில் இது ஒன்று. நான் எல்லா மேடையிலும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வேன், ஒரு மேடை விடாமல். யார் ஒருவர் காலத்தை மதிக்கிறாரோ அவர்தான் காலம் மதிக்கிற விதமாய் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய முடியும். அதனால் நேர கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணதாசன் நம்முடைய இந்து மதத்துக்கு அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதி கொடுத்தார், 10 வால்யூம் சொன்னேன். நீங்கள் தயவுசெய்து எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம் அது. குழந்தைங்களும் படிக்க வேண்டிய ஒரு எளிய நடையில் அந்த புத்தகம் இருக்கும். காடு பொடியாக நடமாடு சிவன் தேவியர்கள் காவல் கொள்ள வந்த நாடு, காசி முதல் கன்னி வரை காணுமிடம் அத்தனையும் கன்னி விசால் ஆட்சி வீடு, ஆடவரில் தேவியர்கள் பாதி எனும் தத்துவமும் ஆக்கியவர் என்று பாடு, ஆதி முதல் அந்தம் வரை அர்த்தமுள்ள இந்து மதம் ஆசையுடன் தந்த ஏடுன்னார் கண்ணதாசன். இந்த கண்ணதாசன் காலப்பட்டத்தில் நான் மற்ற விஷயங்கள் விரிவாக எழுதியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கி பாருங்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முக்கியமான விஷயங்களை தொட்டுட்டு போகிறேன். இந்து சமயத்துக்கு கண்ணதாசன் செய்த ஒரு பெரிய கொடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரருடைய பஜகோவிந்தத்தை கனகதாரா ஸ்தோத்திரத்தை தமிழில் கொண்டு வந்தார். இப்போ பஜகோவிந்தம்ல உங்கள் எம்எஸ் அம்மா பாடினீங்களாம் கேட்டிருப்பீங்க. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அப்புறம் நமக்கு எப்படி 2 வரைக்கும் தெரியும் எல்லாத்தையும். அது நல்லதான், எல்லாருமே அப்படி தானே. இப்போ நீங்கள் ராமாயணம் தெரியுமான்னு கேட்டால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்பாங்க. அடுத்த வரி அப்படின்னா, இல்லை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்பனும் நோக்கினான் அடித்து நொறுக்கினான் அப்படின்னு இங்கே புதுசாக ஒரு ராமாயணத்தை எழுதிடுவாங்க. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதி காலே நகி நகி ரக்ஷதி துக்கின்கரனே. நீ படிக்கிற இலக்கணம்லாம் கடைசி காலத்தில் உனக்கு உதவுமா? பஜகோவிந்தம்ங்கிற நாமம் தானே உனக்கு உதவும்னு ஆதிசங்கர பகவத் பாதா எழுதுகிறாங்க. கண்ணதாசன் தமிழில் சொல்கிறார், பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே. மூடமதே அப்படிங்கிறத மூடமதியே அப்படின்னு தமிழில் சொல்கிறார். பாடிடுக பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகழை பாடிடுக மூடமதியே, பாடுவதில் தீர்ந்துவிடும் பழிபாவம் அத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே. பாடுவதை விட்டுவிட்டு பாணினி இலக்கணத்தை பற்றுவதில் நன்மை வருமோ? பாய் விரித்த வேலை தன்னில் காதனவன் சந்நிதியில் பாணினியம் காவல் தருமோ அப்படின்னு எழுதுவார் கவிஞருடைய. அதிலேயே இந்த வயிற்றுக்காக சாமியார் வேஷம் போடுறவங்கன்னு சில பேர் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்காங்க. வயிறுனா உதரம்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷன்னு ஆதிசங்கர் எழுதுகிறார். அந்த பாட்டை விரிவாக கண்ணதாசன் தமிழில் சொல்கிறாரு. காவியுடை மொட்டையோடு கையில் ஒரு பாத்திரமும் காட்டுவது என்ன துறவோ, கண்ணியமும் இல்லை அதில் புண்ணியமும் இல்லை வெறும் கட்டைகளின் வேஷம் அல்லவோ, கோமுனியும் வாய்மொழியும் வாய்மொழியும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமுனிவன் ஆக்கி விடுமோ, கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பார் இவருக்கு கோவிந்தன் காட்சி வருமோன்னு. முதர நிமித்தம் பகுக்கிருத வேஷ கோவணமும் நீள்சடையும் கோஷமிடும் வாய்மொழியும் கோமணிவன் ஆக்கி விடுமோ, கும்பியை நிரப்ப ஒரு செம்பு சுமப்பார் இவருக்கு கோவிந்தன் காட்சி வருமோ அப்படின்னார். ஆக பஜகோவிந்தத்தை இப்போ பஜகோவிந்தம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பாட்டு இருக்குது, புனரபி ஜனனம் புனரபி. இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டீங்க, வாய் திறந்து பாட்டை சொன்னால் தானே இவர் அடுத்த வரைக்கும் கேட்பார். நமக்கு எதுக்கு வம்புன்னு அமைதியாக இருக்கீங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகதுஸ்தாரே கிருபயாபாரே பாகி முராரே. பிறக்கிறோம் சாகிறோம் பிறக்கிறோம் சாகிறோம் பிறக்கிறோம் சாகிறோம். அது திருநாவுக்கர் சாமி தான் சொன்னார். பல பேர் எதுக்கு இந்த பூமியில் வரான் போகிறான்னா, அவன் கோயிலுக்கு போக மாட்டான், திருநீர் பூச மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். திருநாமம் ஐந்தெடுத்தும் செப்பாராகில் திருக்கோயில் திருநாமம் ஐந்தெடுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில்
ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அரு நோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணல். ஏன் பிறந்தான் தெரியுமான்னு திருநாவுக்கரசர் சாமி சொல்கிறாரு. பெரு நோய்கள் கெட நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. பிறக்கணும்னே சாகிறான், சாகணும்னே பிறக்கிறான் அப்படின்னார். அந்த மாதிரி கண்ணதாசன் இந்த புனரபி ஜனனம் பாட்டை தமிழில் சொல்கிறாரு. தாய் வயிற்றிலே பிறந்து தான் இறந்து மீண்டும் மீண்டும் தாய் வயிற்றிலே பிறக்கிறேன். தாரணிக்குள்ளே இருந்து வான்வெளிக்குள்ளே பறந்து தாரணிக்குள்ளே நடக்கிறேன். ஓய்வில்லாத என் பிறப்பு மீண்டும் மீண்டும் யார் பொறுப்பு, உன்னையன்றி வேறு காண்கிறேன். ஊரில் உள்ள ஜீவனுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை என்று உன்னிடத்தில் என்னை வைக்கிறேன். கண்ணதாசன் தமிழுக்கு தந்த பெரிய கொடைகளில் இது ஒன்று. அவரை சில கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள், கலைக்காவிரிங்கிற அமைப்பை சார்ந்தவங்க அவரிடம் வேண்டுகோள் வைத்து குற்றாலத்தில் போய் உட்கார வச்சு இயேசுகாவியம் எழுதி வாங்குகிறாங்க. அவருக்கு மதபேதம் கிடையாது. அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுறார். ஒரு 4-5 பாதிரியார்கள் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் பைபிள்லேருந்து ஒரு வாசகத்தை வாசிப்பார், இன்னொருத்தர் விளக்கம் சொல்லுவார், உடனே அதை பாட்டாக சொல்லுவார். ஒரு 15 நாள் எழுதிட்டார். ஆனால் இயேசு காவியம் எழுதிய பிறகு கண்ணதாசனுக்கு ஒரு கவலை வந்தது. இப்படி அந்த மதத்து இறைவனை பற்றி நாம் ஒரு இயேசு காவியம் எழுதினோமே, நம் சொந்த மதத்துக்கு ஒரு காவியம் படைக்கலையேன்னு நினச்சார். அப்போது அவர் எழுதத் தொடங்கியது தான் சங்கர காவியம் என்கிற அருமையான காவியம். அவர் வாழ்வினுடைய கடைசி காலகட்டம். ஆனால் என்ன துயரம்னா, ஒரு 200 பாட்டு எழுதினார், அதுக்குள்ளே காலமாயிட்டார். கண்ணதாசனுடைய முற்றுப்பெறாத காவியங்களில் அது இடம்பெற்றிருக்கு. ஒருவேளை அது நிறைவு பண்ணியிருந்தாருன்னா தமிழுக்கு, இந்து மதத்துக்கு, நம்முடைய சனாதன தர்மத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் பற்றி ஒரு அருமையான காவியம் கிடைச்சிருக்கு. அவங்க அப்பா சிவகுருவும் ஆரியாம்பாளும் எப்படி இல்லறம் நடத்தினார்கள்னு அதில் கண்ணதாசன் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் சங்கரா சங்கரா சங்கரான்னு சிவநாமத்தையே சொல்லுவாங்களாம். ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும்னு இல்லறத்தில் ஈடுபடுகிற போது கூட சிவநாமம் சொல்லுவாங்களாம். தழுவுங்கால் இருவர் மூச்சும் சங்கரா என்னும், விட்டு நழுவுங்கால் அதையே சொல்லும். நல் உணவு அருந்தும் போது அவங்க அம்மா சங்கரா அப்படின்னு பரிமாறுவாங்களாம், இவர் சங்கரான்னு சாப்பிடுவாராம். நல்லுணவு அருந்தும் போது எழும் கைகள் அதையே கூறும், இடும் கைகள் அதையே பாடும். வழுவுங்கால் வார்த்தை கூட வன் சொல்லை அறியாதன்றே. கோபம் வந்தால் கூட சிவநாமத்தை சொல்லுவார்களே தவிர அவச்சொல் சொல்ல மாட்டார்கள்னு அந்த காவியத்திலே எழுதுகிறார். அதனால் இந்த இந்து தர்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக பிறந்தவர் தான் கண்ணதாசன். இடையில் கொஞ்ச காலம் அவர் நாத்திகத்தில் இருந்தாலும் நம்முடைய சமயத்தை பற்றி காஞ்சி மகாபெரியவர் மேல் அளவு கடந்த பக்தி கொண்டவராக இருந்தார். காஞ்சி மகாபெரியவர், வாரியார் சுவாமிகள் ஆகியோருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு உரியவராக விளங்கினார். இதெல்லாம் போது எப்படி சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சென்று நம்முடைய மண்ணினுடைய பெருமையை நிலைநாட்டினாரோ, அந்த சிகாகோவுக்கும் கண்ணதாசனுக்கு இன்னொரு சம்பவம், ஒரு தொடர்பு உண்டு. 1981ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசவை கவிஞராக கண்ணதாசனை நியமித்தார். அவர் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச் சங்கங்களில் பேசுவதற்காக அனுப்பினார். அங்கே தான் அவருக்கு உடல்நலம் குன்றியது. அவர் கண்ணனை பார்த்து சொன்னார், கண்ணா, நான் 1 வயசில் உன்னை பார்த்துருந்தேன்னா உன் கூட இருந்திருப்பேன். 9 வயசில் உன்னை பார்த்துருந்தேன்னா உன்ன மாதிரியே வாழ்ந்திருப்பேன். 16 வயசில் உன்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கேன், உன் பெருமையே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னாச்சு தெரியுமா, 40 வயசு போனதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த. இதை எழுதுகிறப்ப கவிஞருக்கு 50 சொச்சம் வயசு. 50 வயசில் தான் நான் உன்னை பார்க்குறேன். என்னை எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் வாழ வச்சுறேன்னு கேட்குறார். ஓராண்டிலே உன்னை உணர்ந்திருந்தால் உன்போல் இருந்திருப்பேன், 9ஆம் ஆண்டிலே உன்னை பார்த்தால் உன்னோடு கலந்திருப்பேன். சீரோடு 40 நீரோடி போன பின் சிந்தையில் வந்து நின்றாய்,
சென்ற காலங்களை எண்ணி என் கண்ணிலே சிறு மழை வீழ வைத்தாய். காராறு மேனியாய் 50 உன்னையான் கண்டனன் காதல் நாதா. கனிவுடைய வயதில் ஒரு 70 கொடுத்தென்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தா என்று கண்ணனை வேண்டுகிறார். அவர் கண்ணதாசன் வந்து கவிஞர்கிட்ட கண்ணன்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா எனக்கு இளமை இருந்தபோது நீ எனக்கு பெரிய கற்பனை சிந்தனை உடல்நலம்லாம் கொடுத்த. அப்போ தான் நான் சேரக்கூடாத கட்சியிலெல்லாம் சேர்ந்து வேறு பக்கம்லாம் போயிட்டு வந்தேன். வாராத கற்பனை வாராத சிந்தனை வந்த நாள் அந்த நாளே. வளமான மேனியும் வளமான எண்ணமும் வாழ்ந்த நாள் அந்த நாளே. தீராத ஆசையில் மாதர் குழாத்தில் நான் தெரிந்த நாள் அந்த நாளே. சீழ்பட்ட பண்டமும் பாழ்பட்ட கரிகளும் தின்ற நாள் அந்த நாளே. சேராத கூட்டத்தில் என்னை மறந்து நான் சேர்ந்த நாள் அந்த நாளே. செறிவான புத்தியை தவறான பாதையில் செலுத்தினேன் அந்த நாளே. பாராத பூமியை பார்க்கிறேன் இப்போது பார்த்தனை காத்த நாதா. பதிவுனது கதை புகழ என் உடல்நிலையை நீ கொஞ்சம் பார்த்தருள் கிருஷ்ணகாந்தான்னு கேட்டார். அதாவது இந்து மதத்தினுடைய ஆழமான தத்துவங்களை அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். இப்போ நமக்கு தெரியும், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனம் வச்சோம். விநாயகப் பெருமானுக்கு மூஷிகம், முருகப்பெருமானுக்கு மயில், சிவபெருமானுக்கு காளை இல்லையா, ரிஷபம், அம்பாளுக்கு சிங்கம், விஷ்ணுவுக்கு கருடன், இப்படி வாகனம் வச்சோம். யமனுக்கு மட்டும் எரும மாட்டை வச்சோம். கண்ணதாசன் கேட்டாங்க, யமனுக்கு ஏன் எரும மாடு வாகனம்னு. அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைப்பா, இருக்கிறதுலே மெதுவாக போகிற வண்டி அதுதான். நீங்கள் யமனுக்கு ஒரு இன்சுசுக்கி வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வேகமாக போய் எல்லார் உயிரையும் எடுத்துகிட்டு வந்துடுவானாம். அப்போ இருக்கிறதுலே எது வேகமாக போகாமல் ரொம்ப மெதுவாக போகுதோ அதை வாகனமாக வச்சாராம். 100 கிடைத்தால் ஒருவரை பிடித்து நோய் கொடுத்து அவர் உயிர் பறிக்கும். கூற்றுவன் தனக்கு ஒரு குதிரையை கொடுத்தால் குவலயம் வாழ்வுறாதென்று ஆற்றிலா எருமையை அவனது குதிரையாய் அமைத்தனர் சமயமா முனிவோர்னர். அதோடு நிறுத்தியிருந்தால் வேறு. கண்ணதாசனோட குறும்பு பாருங்கள். அப்படி எல்லார் உயிரையும் எடுக்கிற யமனுக்கு எரும மாட்டை கொடுத்ததுனால தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட 90 வயசை தாண்டி வாழ்கிறாங்கன்னர். தூற்றுவார் தனக்கும் 90 ஆண்டு தொடர்வதே இதன் பயன் அல்லவோன்னர். 7வது தொகுதியில் கரணங்கள் காரணங்கள்னு ஒரு பாட்டு உண்டு. அது கண்ணதாசன் கவிதைகள் கிடச்சதுன்னா வாங்கிப்பார். இதெல்லாம் சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு மனப்பாடம் பண்ண வைக்கணும். அப்படி மனப்பாடம் பண்ணிட்டால் குழந்தைங்களுக்கு தனிமைன்னு வராது. அதிகம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு, கண்ணதாசன் பாட்டோ பாரதியார் பாட்டோ கம்பர் பாட்டோ தேவாரமோ திவ்ய பிரபந்தமோ. ஒரு காலத்துலலாம் வைணவ இல்லங்களில் 4000 சொல்லிகிட்டே சமைப்பாங்க வீட்டில். நான் கூட இந்த அபிராமி அந்தாதி பேசுகிற போது சொன்னேன், ஒரு பாட்டு இருக்குது, கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முறுத்து ஆன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவேன்னு பாட்டு. அந்த பாட்டை காலையில் வீட்டில் சொல்லிக்கிட்டே பால் காய்ச்சினீர்கள் என்றால், ஏன்னா பால் காய்ச்சாத வீடு இருக்காது, இந்த பாட்டை சொல்லிக்கிட்டே பால் காய்ச்சினீங்கன்னா உங்கள் வீட்டில் பொங்குகிற பாலும் ஞானப்பாலாக பொங்கும் அம்பாள் அருளினாலே. குழந்தைகள் ஞானத்தோடு வளரும். அதே மாதிரி அபிராமி அந்தாதியில் 52வது பாட்டு என் சொற்பொழிவில் சொல்லுங்கள், யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறைமுடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உள ஆகிய சின்னங்களே. இதை சொல்லிக்கிட்டே இப்போ நீங்கள் வாக்கிங் 40 நிமிஷம் போகிறீங்கன்னா மனசுக்குள்ளே இந்த பாட்டு சொல்லிக்கிட்டே போனால் இந்த உலக வாழ்க்கைக்குரிய எல்லா செல்வங்களும். வையம்னா நிலம், துரகம்னா என்னது, குதிரை, மதக்கரின்னா யானை. உடனே பயந்துருவாங்க சில பேர். இந்த பாட்டை சொன்னால் வீட்டுக்கு குதிரை யானையெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறது? குதிரை யானையில் இன்றைய அர்த்தத்தில் வையம்னா நிலம், உங்களுக்குன்னு நிலம் சொந்தமாக இருக்கும்.
துரகம் அப்படின்னா அன்னைக்கு குதிரை, இன்றைக்கி ஹார்ஸ் பவர் உள்ள ஒரு 2 வீலர்னு வச்சுக்க வேண்டியதுதான். வாகன யோகம் கிடைக்கும். மதகரி அப்படின்னா யானை மாதிரி ஒரு இன்னோவா கிறிஸ்டா, ஒரு BMW, ஒரு ஆடி. அவர் ஆஃபீஸ் போகிறபோது 2 வீலரில் போவார், குடும்பத்தோடு கல்யாணம் காட்சிக்கு போகிறப்போ ஆடியில் வருவாருங்கிற அளவுக்கு வையம், துரகம், மதகரி, மகுடம். மகுடம்னா பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். ஆஃபீஸில் வேலை பார்த்தா ப்ரமோஷன் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருந்தால் பதவி உயர்வுகள், பல பெரிய பெரிய பதவிகள் தேடி வரும். சிவிகை, சிவிகைன்னு என்ன அர்த்தம்? பல்லக்கு. சார் அதில் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்குது சார். அந்த சிவிகை இல்லை, பூமியில் போகாமல் மேலே போகிறது சிவிகை. அடிக்கடி விமானத்தில் போகிற யோகம் கிடைக்கும்னு அர்த்தம். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை. பெய்யும் கனகம். பெய்யும் கனகம்னா என்ன? லிக்விட் கேஷ். பேங்க்குக்கு போயிடுச்சுன்னா அது வேறு, அது பேங்க் டிரான்சாக்ஷன் தான். எங்களை மாதிரி பேச்சாளர்லாம் பேசி முடிச்சப்பறம் இப்போ பேச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ண வரப்போ கேட்பாங்க, சார் உங்களுக்கு கேஷாக செக்கா? கேஷுன்றுவாங்க. ஏன்னா இல்லாட்டி பேங்க்கில் 18% நாங்கள் ஜிஎஸ்டி வேறு போடணும். சார் காசாக கொடுங்க சார், கை செலவுக்கு ஆயிரும்ன்றாங்க. பெய்யும் கனகம், லிக்விட் கேஷ். பெருவிலை ஆரம். பெண்களுக்கு நகைகள் சேரும், ஆண்களுக்கு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். பெண்களுக்கும் விருதுகள் கிடைக்கும். ஆரம் கேட்டிங்கன்னா ஆரம் கிடைக்கும். நீங்கள் எப்போ எதை கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க அப்பா சொன்னாராம், அப்பா எல்லாம் பண்ணிட்டேன் கண்ணு, இந்த ஒட்டியானம் போடத்தான் வசதி இல்லாமல் போச்சு, கொஞ்ச நாள் பொறுத்துக்கேன். பொண்ணு சொல்லிச்சு, ஒன்றும் கவலை இல்லைப்பா, நான் வளகாப்புக்கு வர்றப்போ போடுங்கன்னுச்சான். அப்போ தான் வயிறு இன்னும் அந்த மாதிரி. பெருவிலை ஆரம், இதெல்லாம் யாருக்கு இருக்குமா? பிறை முடித்த ஐயன் திருமணியா மனையாள், யார்? அம்பிகை. அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அம்பிகையை வணங்கியிருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஆட்டோ சஜஷன் திரும்ப 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 சொல்லணும். நம்பிக்கை வாழ்க்கையில் அதன் மூலம் வரும். நான் நமது நம்பிக்கைன்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறேன். சுய முன்னேற்றம், நம்ம நாட்டு பண்பாடு, இதெல்லாம் விரும்புகிறவர்கள் அதை நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். வீட்டில் அது இருக்கணும். குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு விஷயம் அதில். நம்மளுடைய சூழ்நிலை என்னென்னா ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியபூர்வமான வீட்டு சூழலை ஏற்படுத்துவது. அப்புறம் குழந்தை அதை பார்க்குது இதை பார்க்குதுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இந்த 2 பாப்பாவும் இங்கே ஒவ்வொரு மாதமும் பாடுறாங்கன்னு சொன்னார். அதுவே ஒரு பெரிய கொடுப்பினை தான். ஒரே நேரத்தில் இப்போ நீங்கள் யார்ட்டையாவது போய் ஆசீர்வாதம் வாங்குறதுனா ஒரே நேரத்தில் ஒரு 200 குழந்தைகளுடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு கிடைக்குது. அது கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிருபை. இந்த 200 தான் நாளைக்கு 2000 ஆகும், 2 லட்சம் ஆகும். கோடிக்கணக்கானவர்கள் நம்ம அதிதி மகதி பாட்டெல்லாம் கேட்டு எதிர்காலத்தில் அவர்களை வாழ்த்துவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும். எப்போவுமே நம்ம வீட்டு பிள்ளைகளிடம் இருக்கிற திறமைகளை நம்ம பாராட்டி வளர்க்கணும். பல பேர் அதை பண்ண மாட்டார். பையன் என்ன படிக்கிறான்னு அப்பாக்கெல்லாம் கேளுங்க, 7ஆவதோ 8ஆவதோ படிக்கிறாம்பாங்க. அவனையே கூப்பிட்டு கேட்பாங்க. கண்ணும் கருத்துமாக தாய் பார்ப்பாள், ரிப்போர்ட் கார்டை மட்டும் தந்தை பார்ப்பார். அந்த நிலை மாறி குழந்தைகள் மனதில் நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுக்கு இந்த அமைப்பு ரொம்ப துணையாக இருக்குது. நான் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். நீங்கள் தந்த நேரம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1927ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கண்ணதாசன் தன்னுடைய 54வது வயதில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு, நான் இப்போ 9ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கேன், அந்த காலகட்டத்தில் சிகாகோவிலே அவர் காலமாகிறார். சிறுகூடல்பட்டியில் பிறந்து சிகாகோவிலே காலமானார். கிழக்கிலே உதித்த சூரியன் மேற்கில் மறைவது போல சிறுகூடல்பட்டியிலே தோன்றியவர் மேலை நாடாகிய சிகாகோவிலே மறைந்தார். அவர் மறைந்தபோது எத்தனையோ கவிஞர்கள் அவருக்கு இரங்கல் கவிதையெல்லாம் எழுதினாங்க. கவிஞர் வாலி எழுதினார், எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் எமனும் ஒருவன், அதனால்தான் ஒரு கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான்னார்.
சுப கதிரேசன் ஒரு கவிஞர் சொன்னார், கண்ணதாசனே நீ இறந்து விட்டதால் மது மங்கை அழுகிறாள்னர். பாட்டில்லாம் அழுதுச்சான். என்ன சொல்லி அழுதுதான்? கண்ணதாசனே, இதுவரை என்னை போட்டவர்களெல்லாம் ஆடினார்கள், நீ ஒருவன் தானடா பாடினாய் என்று சொல்லி மதுமங்கை அழுகிறாள் என்றெல்லாம் பல கவிஞர்கள் அவர் இறந்தபோது எழுதினார்கள். ஆனால் அவர் வாழுகிற போதே தான் இறந்த பிறகு இந்த மக்கள் அதை பார்த்து என்ன பாடணும்னு அவரே ஒன்று எழுதியிருக்கார். இருந்து பாடிய இறங்கற்பான்னு பேர் இருக்கு. அவர் சொல்கிறாரு, நம்ம நாட்டில் சொல்லுவோம், பாரியோடு கொடை போயிற்று, பார்த்தனோடு கனை போயிற்று, மனைவியோடு சுவை போயிற்றுலாம் நம்ம பாட்டு உண்டு. அவர் சொல்கிறாரு, பாரியோடும் கொடை போக, பார்த்தனோடும் கனை போக, படர்ந்த வல்வில் ஓரியோடும் அறம் போக, உலகமறை வள்ளுவனோடு உரையும் போக, வாரினரும் குடல் சூடும் மனைவியோடும் சுவை போக. அவர் பணத்தை பார்த்து எல்லாம் சொல்கிறாங்களாம், மன்னன் செந்தி மாரியோடு தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே. பாட்டெழுதி பொருள் செய்தான், பரிதாபத்தால் அதனை பாடும் செய்தான், கேட்டெழுத பிள்ளைக்கு ஒரு சிறுகோடும் கீறாமல் கிளை முறித்தான், நாட்டழுகை காணாமல் நம்துயரும் கேளாமல் நமன் எனும் பேய் சீட்டெழுதி அவனாவி திருடியதை எம்மொழியில் செப்புவேனே. வாக்குரிமை கொண்டானை, வழக்குரிமை கொண்டானை, வாதமன்றில் தாக்குரிமை கொண்டானை, தமிழுரிமை கொண்டானை, தமிழ் விளைத்த நாக்குரிமை கொண்டானை, நமதுரிமை என்று அந்த நமனும் வாங்கி போக்குரிமை கொண்டானே. போய் உரிமை நாம் கேட்டால் பொருள் செய்யானோ. போனால் போகட்டும் என பொழிந்த திருவாய் தீயில் புகைந்து போக, மானார்ந்த முத்தமுடு மதுக்கோப்பை மாந்தியவன் மறைந்து போக, தேனார் சென் தமிழமுதை திகட்டாமல் செய்தவன் மெய் தீயில் வேக, தானே என் தமிழினிமேல் தடம் பார்த்து போகுமிடம் தனிமைதானே என்று இருந்து பாடிய இறங்கற்பா என்று கண்ணதாசன் எழுதினார். அவருடைய உடல் அமெரிக்காவிலிருந்து புகழுடல் சென்னைக்கு வந்து அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அரசு மரியாதையோடு அந்த உடலை மயானத்திற்கு கொண்டு செல்ல, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இந்த இருந்து பாடிய இறங்கற்பாவை அந்த இடத்திலே வாய்விட்டு பாட பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்க கவிஞருடைய அந்த இறுதி நிகழ்வு நடைபெற்றது. அண்ணாதுரை அவர்களுடைய மரணத்தின் போதுதான் பெரும் கூட்டம் வந்தது என்று சொல்லுவார்கள். அதை பார்த்துவிட்டு கண்ணதாசன் ஒரு முறை எழுதினார், அண்ணனுக்கு பின்னால் அழுது வந்த கூட்டமெல்லாம் கண்ணனுக்கு பின்னால் கதறி வர மாட்டாதோன்னு கேட்டிருந்தார். அப்படி அவர் கருதியதைப் போலவே அவருடைய அன்பர்கள், ரசிகர்கள் என்று பலரும் அவரை தொழுது மகிழ்ந்து அவரை வழியனுப்பினார்கள். இந்த நூற்றாண்டில் இன்றும் அவர் தமிழின் சுவாசமாக வாழ்கிறார். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஆகட்டும், ஜீ தமிழ் சரிகமப்பா ஆகட்டும், அதை குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் அவருடைய பாடல்களை பாடி புகழ்பெறுகின்றன என்றால், காலத்தை தாண்டி நிலைக்கக்கூடிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. அது கண்ணன் அவருக்கு கொடுத்த கொடை. தன்னை பற்றி அவர் சொன்னார், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கண்ணதாசன் சொன்ன வரிகள் அவருடைய வாழ்விலே நிதர்சனமாயின. அத்தகைய ஒரு கவிஞர் தன்னுடைய அனுபவங்கள் வழியாக கடவுளை கண்டார். அதுதான் இன்றைக்கி இந்த கண்ணதாசன் கண்ட கடவுள்னால் அதுதான். ஒவ்வொருத்தங்களும் ஒரு வகையில் கடவுளை கண்டார்கள். என்னுடைய எந்த வகையில் கண்ணதாசன் கடவுளை கண்டார் என்பதற்கு என்னுடைய 4 வரிகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தீராத வயிற்று வலி பிணித்ததாலே திருநாவுக்கரசர் அவர் இறையை கண்டார். சீர்காழி குளக்கரையில் ஒருவர் கண்டார். ஆரூரர் திருமணத்தின் விளிம்பில் கண்டார். ஸ்ரீரங்க சந்நிதியில் பல பேர் கண்டார். சோதியிலே ராமலிங்கர் இறையை கண்டார். ஆம், நமது கண்ணதாசன் எங்கு கண்டார்? அனுபவங்கள் வழியாக இறையை கண்டார். தன் வாழ்க்கை அனுபவங்கள் வழி கடவுளை தரிசித்தவர் கண்ணதாசன் என்பதை சொல்லி அவருடைய இந்து தர்மத்துக்கான அவருடைய பங்களிப்பை உங்களோடு அவருடைய இந்த நூற்றாண்டு பொழுதில் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியை புலப்படுத்தி இடம் சார்கிறேன். திருச்சிற்றம்பலம்.